கொழும்புலேருந்து எமது செய்தியாளர் சலீம் இணைகிறார். இலங்கையில கொலம்போல பட்டாசு வெடிக்கிற சத்தம் கேக்குது. இங்க எம்பிக்களை பார்க்க முடியுது. ரணில் விக்ரமசிங்கே கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் ஒவ்வொருத்தரா ரொம்ப சந்தோஷமா வந்து இறங்குறாங்க. இப்ப நாம வாக்கு எண்ணும் மையத்தில் இருக்கிறோம். இங்க எல்லாம் வேலை முடிஞ்சு போச்சு, வாக்கெல்லாம் எண்ணி முடிச்சாச்சு. அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அதாவது சற்று முன் ஒரு தகவல் ஒன்று வந்தது. என்ன வந்தது அப்படின்னா, ராஜபக்சே ஒரு ஊடகத்திற்கு பேட்டி கொடுத்திருக்கார், சர்வதேச ஊடகத்திற்கு. அந்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு வந்திருந்தது. மேலும் அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இதே போலத்தான் அதிபர் தேர்தலில் ராஜபக்சே முதலில் தோல்வி அடைந்த பொழுது, அதாவது ஜனவரி 9 தோல்வி அடைந்த போது தேர்தல் ஆணையர் அறிவிப்பதற்கு முன்னரே ராஜபக்சே தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டார். அதே போல நாடாளுமன்ற தேர்தல்களிலும் ராஜபக்சே தோத்தது முதல்ல யார் அறிவிச்சாங்கன்னா அவர் தான் அறிவிச்சாரு. நான் இந்த மாதிரி பின்னடைவை சந்திக்கிறேன், இது ஒரு நல்ல போட்டியாக இருந்தது, பட் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன். அதாவது என்னுடைய தோல்வி ஒப்புக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய அவமானமோ ஒன்றும் கிடையாது, பட் இதுதான் உண்மை, நான் முன்கூட்டியே இதை கணித்து சொல்கிறேன். இதே போலத்தான் அதிபர் தேர்தல்னு சொல்ல எல்லாரும் என்ன குறை சொன்னாங்க, அபிஷியலா ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடியே தோல்வியை ஒப்புக்கொள்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அது நடந்தது. அதே போல இது ஒரு நல்ல போட்டி, இதில் நான் தோல்வி அடைந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊடகத்துல ஒரு ரிப்போர்ட் ஒன்று வலம் வந்தது. பட் ஒரு மணி நேரத்திற்கு முன்னாடி திரு ராஜபக்சே அவர்களுடைய ட்விட்டர் வலைதளத்தில் ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன தகவல் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, இன்னும் இறுதியான ரிசல்ட்ஸ் வரல, இறுதியான ரிசல்ட்ஸ் வருவதற்கு முன்னாடி வெற்றியையோ தோல்வியையோ எப்படி அறிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ட்விட்டர் வலைதளத்தில் ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. பட் இலங்கையில் பட்டாசு வெடிப்பது, வெற்றி பெற்ற ரணில் விக்ரமசிங்கே கட்சியின் எம்பிக்கள் எல்லாம் வந்து போறது ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ஆரவாரத்தோட இருக்காங்க. மொத்தத்தில் 22 தொகுதிகள் அப்படின்னு சொல்லி நாம் வச்சுக்கிட்டோம், 22 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல 11 டிஸ்ட்ரிக்ட்ஸ் ரணில் விக்ரமசிங்கே கட்சி தான், 8 டிஸ்ட்ரிக்ட்ஸ் ராஜபக்சேவோட கட்சி, இன்னும் 3 டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய கட்சி வென்றெடுத்திருக்கிறது. ஆக இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரணில் விக்ரமசிங்கே பதவி ஏற்பார், எப்ப பதவி ஏற்பார் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது.